எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் சார்பில் தமிழ் பேராய விருதுகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. 2025 ஆண்டிற்கான தமிழ் பேராய விருதுகள் வழங்கும் விழா சென்னை அருகே காட்டாங்குளத்தூரில் எஸ்ஆர்எம் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தில் ஆண்டுதோறும் தமிழ் பேராயம் என்ற அமைப்பு வாயிலாக தமிழ் இலக்கிய படைப்பாளிகள், தமிழ் இதழ், தமிழ் சங்கங்கள், தமிழ் அறிஞர்களுக்கு 12 தலைப்புகளின் கீழ் கடந்த 12 ஆண்டுகளாக விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. நடப்பாண்டுக்கான விருதுகள் வழங்கும் விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. பெரியம்மை நூலுக்காக எழுத்தாளர் சுரேஷ்குமார் இந்திரஜித்துக்கு புதுமை பித்தன் படைப்பு இலக்கிய விருதும், பாரதியார் கவிதை விருது கவிஞர் இளம்பரை அவர்களுக்கு, கவிஞர் இளம்பரைக்கு கண்ணாடியில் தெரியும் பறவை நூலுக்காக பாரதியார் கவிதை விருதும் வழங்கப்பட்டன. 1 லட்சம் மதிப்புடைய விருது தொகையோடு இந்த விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. உங்களின் பலத்த கைத்தட்டலோடு கவிஞர் இளம்பரை அவர்களுக்கு இந்த விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. எழுத்தாளர் மருதனுக்கு கண்ணாடி கிரகத்தின் கவலை நூலுக்கு அள வள்ளியப்பா குழந்தை இலக்கிய விருதும், இந்த விருது தொகையோடு வழங்கப்படுகிறது. நமது நீதியரசர் ஐயாவும் மாண்பமை வேந்தர் ஐயா அவர்களும் இந்த விருதை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். பத்மஜா நாராயணனுக்கு அற்புத திருவந்தாதி நூலுக்காக GU போப் மொழிபெயர்ப்பு விருதும் வழங்கப்பட்டன. திருமதி பத்மஜா நாராயணன் மொழிபெயர்ப்பாளர் அவர்களுக்கு இந்த விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. உங்களின் பலத்த கைத்தட்டலோடு இந்த விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. முனைவர் சசிகுமாருக்கு நிலவு எனும் கனவு நூலுக்காக அப்துல் கலாம் அறிவியல் தமிழ் மற்றும் தொழில்நுட்ப விருதும், இளைஞர்களின் நாயகன் ஆப்பாஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் நினைவாக உருவாக்கப்பட்ட இந்த விருது பெறுபவர் முனைவர் பே சசிகுமார் ஐயா அவர்கள். அமுதனுக்கு எகிப்தில் தமிழர் நாகரிகம் நூலுக்காக பரிதிமார் கலைஞர் தமிழ் ஆய்வறிஞர் விருதும் வழங்கப்பட்டன. சிறந்த ஒரு ஆய்வு நூலாக இந்த நூலுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. மாண்புமிகு நீதியரசர் ஐயா அவர்களும் மாண்பமை வேந்தர் ஐயா அவர்களும் இந்த விருதை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிருந்தா சீனிவாசனுக்கு பெண் எனும் போர்வாள் நூலுக்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சமூக நீதி விருதும், முத்தமிழறிஞர் கலைஞர் சமூக நீதி விருது பெண் எனும் போர்வாள் எனும் நூலுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. பதிலை பிரபாவுக்கு மகாகவி இதழுக்காக சுதேசமித்ரன் தமிழ் இதழ் விருதும் வழங்கப்பட்டன. பாரதியார் ஆசிரியராக இருந்த சுதேசமித்ரன் என்னும் பெயரிலான இந்த இதழ் விருது ஆசிரியர் பதிலை பிரபா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. திருவள்ளுவர் இலக்கியம் என்ற தலைவர் செல்லப்பனுக்கு தொல்காப்பியர் தமிழ்ச்சங்க விருதும், ஆதி தமிழர் கலைக்குழு ஒருங்கிணைப்பாளர் ஆடலரசுவிற்கு அருணாச்சல கவிராயர் விருதும், பேராசிரியர் கோ தெய்வநாயகத்துக்கு பாரிவேந்தர் பைந்தமிழ் வாழ்நாள் சாதனையாளர் விருதும் வழங்கப்பட்டன. கல்வி நிறுவன வேந்தர் மாண்பமை வேந்தர் ஐயா அவர்களின் பெயரால் இந்த விருது வழங்கப்படுகிறது. எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனத்தின் நிறுவனர் பாரிவேந்தர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் நீதியரசர் கற்பக விநாயகம் பங்கேற்றார். தமிழ் பேராயத்தின் தலைவர் கரு நாகராஜன் வரவேற்புரை ஆற்றினார். தலைமை உரையாற்றிய பாரிவேந்தர் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் முக்கிய அங்கமாக தமிழ் பேராயம் உள்ளதாக கூறினார். தமிழ் பேராயத்தின் வாயிலாக இதுவரை 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், எவ்வித தலையீடுமின்றி தமிழ் பேராயம் அமைப்பே விருதாளர்களை தேர்வு செய்வதாகவும் பாரிவேந்தர் தெரிவித்தார்.